அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக எழும் புகார்கள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. இளைஞர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை நியமிக்க தாவேக அரசை வலியுறுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், இந்த தேர்வு முறைகேடு தொடர்பாக பல்வேறு சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு வலியுறுத்தல முன் வச்சிருக்காரு. என்ன விவரம்? பாலா, அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் முறைகேடு நடந்திருப்பதாகவும் தற்போதைய தேர்வு பட்டியலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகள்ல மிகப்பெரிய அளவில் குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டி அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த தேர்வு முடிவுகளை உடனடியாக ரத்து செய்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழக அரசை அவர் வலியுறுத்தி அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 25 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு கலைக்கல்லூரிகளில் உள்ள 2708 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப டிஆர்பி மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் 42,000க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் பங்கேற்றனர். கடந்த ஜூன் 25 அன்று முடிவுகள் வெளியான நிலையில விளக்க கட்டுரை தாள்களின் மதிப்பீட்டில் பெரும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். முறைகேடுகள் நடந்ததற்கான ஆதாரங்களையும் அவர் சுட்டிக்காட்டி அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தகுதியான தேர்வர்களை நீக்கிவிட்டு குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு சாதகமாக வெளியிடப்பட்ட தேர்வு முடிவினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் இது குறித்து சுதந்திரமான முழு விசாரணை நடத்தப்பட்டு தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கவும் விசாரணை முடியும் வரை அனைத்து ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழக அரசை வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிட்டு 60 நாட்கள் கடந்த நிலையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 45% இடங்கள் காலியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்ற திருக்குறளை குறிப்பிட்டு கண்டன அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.